ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு, தினமும் நம்மை நாமே கண்காணிக்க வேண்டும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தினமுமே நம்மை நாமே உற்று நோக்கணும், கண்காணிக்கணும். நாம் என்ன செய்கிறோன்னு பார்க்கணும். இதையெல்லாம் நான் ஏன் பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்னா, மொத்தம் பண்ணுறதே தப்பாக இருக்குது, அதனால் பார்க்கணும். நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியாக இருக்குதுன்னு தான் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் செஞ்சதெல்லாம் பார்த்தா மொத்தமே தப்பாக இருக்கும். நான் கூட அப்படி பார்த்துருக்கேன். நிறைய நாட்கள் பார்ப்பது வழக்கம். நிறைய கோவிலுக்கு தான் போகிறோம், திருவாசகத்தை பாடுறது, உழவாரம் செய்ய பண்ணுறது, எல்லாமே இறைவன் சார்ந்த விஷயத்தை செய்யும் பொழுதே கரெக்டாக தூங்கும்போது நான் நினச்சி பார்த்துருக்கேன் என்னென்னலாம் தப்பு பண்ணி. எக்கச்சக்கமான தப்பு தான் அதிகமாக பண்ணியிருப்பேன். ஏன்னா நமக்கு ஒரு செயல் செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு தெளிவாக தெரியாது. நாம் ஆனால் அமைதியாக கண்மூடி நாம் செய்த விஷயத்தை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி, இது செய்ததெல்லாம் நீங்கள் அப்படியே ஒரு காட்சிப்படுத்தி பார்த்தா அப்போ அழகாக தெரியும் நீ பண்ணதெல்லாம் அவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கன்றது. நாம் கண்டிப்பாக யாரையாவது காயப்படுத்தியிருப்போம், கண்டிப்பாக யாரையாவது குறை சொல்லியிருப்போம், கண்டிப்பாக யாரையாவது கடும் வார்த்தைகளால் உள்ள புதிய புதிய வார்த்தையை வச்சு திட்டியிருப்போம். அப்படி ஏராளமான விஷயங்களை செஞ்சுருப்போம். இதையெல்லாம் இப்போ எப்போ நம்ம குறைக்கிறது? நாம் எல்லாருமே நினைப்போம் நம்ம ஒரு நல்ல நெறியில் போகிறோம், சிவ வழிபாடு, சிவத்தை நோக்கி போகிறோம், பக்தியை நோக்கி போகிறோம், இதில் மேம்பாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இந்த மேம்பாடு அடையாமல் நம்மளுடைய முன்னேற்றத்தை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு நம்ம பார்த்தா தானே அதை தவிர்க்க முடியும். அப்போ அதை தவிர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நாம் இன்னைக்கு என்னென்னலாம் செய்தோம், எப்படியெல்லாம் யார் யாரை திட்டணும், எப்படியெல்லாம் சாமியிட நெருங்க முடியாத விஷயத்தெல்லாம் செஞ்சோன்றதை நாம் பார்த்தாதான் நமக்கு தெளிவுன்றது ஒன்று வரும். அப்போ தான் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை நாம் கவனித்து செய்வோம், பொறுமை உருவாகும். இல்லைன்னா வேக வேகமாக ஒருத்தர் கடும் வார்த்தைகளால் திட்டி தீர்த்துட்ட பிறகு நீ யோசிச்சுப்பா, அதெல்லாம் பயனே இல்லை. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. ஒரு தீயினால் இந்த சதை சுட்டுட்டா கூட அது ஆறி போயிட்ட பிறகு எந்த இடம் சுட்டுச்சுன்னு தெரியாது, அது ஒன்றுமே இல்லை, மறந்து போயிடுவோம். இப்போ நமக்கு தலையில் அடியோ இல்லை முதுகு அடியோ எவ்வளோ பட்டிருக்கோம், நாமளே எப்பயாவது பார்த்தா தான் ஆமாம் அது அப்போ பட்டுச்சுன்னு நினைவு, எப்பயுமே நினைப்பில் இருக்குது கிடையாது. ஆனால் இந்த வார்த்தையால் ஒருத்தரை காயப்படுத்திட்டா காலம் உள்ளவரை அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. மறக்க முடியும், மறக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் எளிதில் இதில் மறக்கவே முடியாது. அந்த வார்த்தையை நம்மளை காயப்படுத்திடுச்சுனோ இது மனசு அவ்வளோ சீக்கிரம் இடம் தராது, ஆறவே விடாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நினைவு வச்சுன்னு இருப்போம். அன்னைக்கு நீ இதை சொன்னியே, நல்லா தான் நெருக்கமாக இருப்போம். ஆனால் அன்னைக்கு அவன் காயப்படுத்தின விஷயம் மட்டும் நம்ம மனசு அப்படியே எடுத்து காட்டும். ஆனால் அவன் செய்த நல்லதெல்லாம் காட்டாது. ஏன் காட்டாதுன்னா மனசு இன்னும் சரியா இல்லை, அதனால காட்டாது. எல்லா மனமே இங்கே அழுக்கின் அப்படியே உழல்ற காரணத்தால தான் எதெல்லாம் நம்மளுடைய காயப்படுத்தின விஷயங்களோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல காட்டிடும். ஆனால் நல்ல விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் அவன் செய்த நன்மைகள்லாம் பெருசாக நன்மை செஞ்சால் காட்டும், அதெல்லாம் டக்குன்னு மறக்கக்கூடிய விஷயமா நம்ம மனசு பண்ணுது. ஆனால் கெட்டதை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே மறக்காது, அப்படியே நினைவு வச்சுட்டு இருக்கும். அது எல்லாமே ஒரு கெட்ட செயல் தான். நாம் அடுத்தவர்களுக்கு நம்மளுடைய வார்த்தையால் காயப்படுத்தக்கூடிய செயல்களை எல்லாம் செய்யாமல் இருக்கணும். வார்த்தையானது மிகவும் முக்கியம். யோசித்து தான் ஒரு வார்த்தையை விடணும், அவ்வளவு எளிதில் ஒரு வார்த்தையை விடக்கூடாது. வார்த்தைக்கு மிகவும் வலிமை அதிகம், அது உயிரானது. அப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம ரொம்ப யோசித்து தான் பேசணும். அப்போ நம்ம பேசக்கூடியெல்லாம் சரியா தவறான்றதை நாம் காலையோ மாலையோ தினமும் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றத நீங்களே யோசித்து பார்க்கும் பொழுது
இப்போ இன்னையிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் நான் செஞ்ச விஷயத்தை ஈவினிங் நான் போய் பார்க்குறேன் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றது. அப்போ யோசிக்கும் போது நான் செய்த தவறுகளை எனக்கு தெரியும். அப்போ தான் என்ன மாற்றிக்க முடியும். அடுத்தவங்களை காயப்படுத்தி இருப்பேன், அந்த செயலை இனிமேல் செய்யக்கூடாதுன்னு தவிர்ப்பேன். இன்னொரு விஷயம், இன்னொருத்தர் என்னை காயப்படுத்தி இருப்பாங்க, அதை நான் மனசில் நினச்சிருப்பேன். என்னை 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வார்த்தையில் திட்டுனா இப்போ பார்த்தியா இன்னொருத்தர்கிட்ட மாட்டு நீ எவ்வளோ அசிங்கப்படுறான் அப்படின்னு ஆசையாக அப்படி சந்தோஷப்படுறது, இதெல்லாம் ஒரு கேவலமான விஷயம். பழிவாங்கும் செயல். நீ செயலால் செய்யலை, ஒருத்தர் அடித்தோ இல்லை வார்த்தையால் சொல்லோ பண்ணலை, ஆனால் அவன் துன்புறும் போது உன் மனசு இதமாக இருக்குல்ல, அதுவும் ஒரு குற்றம்தான். எதிரியாயினும் சரி, அவர்கள் துன்புறும்பொழுது நம்மளுடைய மனசானது இறங்கணும் தவிர சந்தோஷப்படக்கூடாது. ஏன் அவனா நான் கஷ்டப்படும் போது சந்தோஷப்பட்டானே, அது அவனுடைய அழுக்கான குணம். நாம் இறைவனை நோக்கி பயணிக்கும் பொழுது நமக்கு வரக்கூடியதெல்லாம் நம்மளுடைய வினைகள்னு தான் நம்ம மனசு ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் நன்னெறியில் நாம் பயணிக்க முடியும். அதனால் இந்த யார் என்ன கடும் வார்த்தை சொன்னாலும் சரி, யார் எதை கொண்டாலும் சரி, அவங்க உள்ள இருக்கக்கூடிய நன்மையை மட்டும் நாம் எடுத்துக்கணும். அவங்களோட இருக்கக்கூடிய தீங்கையும் சரி அழுக்கையும் சரி அதை நாம் உள்வாங்கி வச்சுக்க கூடாது. அவர்களை குறியிட்டு காட்டக்கூடாது. நீ இதை செய்து உங்களோட இவ்வளோ அழுக்குக்குது அவ்வளோ அழுக்குன்றதை காட்டக்கூடாது, சொல்லக்கூடாது. இதையெல்லாம் அவங்களுக்கும் இறைவனுடைய திருவருள் கிட்டும் பொழுது சரி செய்யக்கூடிய நேரங்கள் வரும்பொழுது தானாக மாறும். இங்கே அழுக்கு இல்லாத ஒரு உயிரும் இல்லை, எல்லாம் சாமி அடைஞ்சிடும். அழுக்கு இல்லைனாலும் இங்கே என்ன வேலை, சாமியை போய் சேர்ந்துடுறாங்க. அப்படி அழுக்கு இல்லாமல் சிலர் இருக்கக்கூடியவர்கள் பிற உயிர்களுடைய அழுக்கை நீக்கக்கூடிய தெய்வங்களாக வாழ்கின்றார்கள். அதனால் அவங்கள மனித வாழ்க்கையில் சேர்க்கல, அவங்கள தெய்வங்கள். அதனால் நாம கண்டிப்பாக தினமுமே ஒரு 5 நிமிஷம் நினச்சா போதும். நம்ம காலிலேருந்து என்ன நினச்சோன்னு, ஏன்னா எது ரொம்ப ஒருத்தரை காயப்படுத்தியிருக்கோ அதெல்லாம் முதல்ல நம்ம மனசை காமிச்சு கொடுத்துரும், கரெக்டாக காமிச்சு கொடுக்கும். எதெல்லாம் நம்முடைய தப்புன்னு யோசிச்சு பாருங்க, உங்களுடைய தவறெல்லாம் காட்டும். அந்த தவறையெல்லாம் மீண்டும் செய்யாத வண்ணம் நம் வாழ்க்கையை கடத்தி கொண்டு போன்றால் நிச்சயமாக பக்தி என்னும் ஆனந்த கடலில் நாமும் ஆழமாக நீராடலாம். நான் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.